Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த லுக் எப்படி கிரியேட் பண்றதா பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு பேசிக் டெய்லி wearable smoky eyes ன்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ்ல நான் வந்து இந்த smoky eyes பண்ணியிருக்கேன். லைக் வெரி ஈஸி. இது வந்து எப்படின்னா நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு போட்டு போகலாம், காலேஜ்க்கு போடலாம், ஒரு ஃபங்க்ஷன்னா கூட நீங்கள் வந்துட்டு இது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு போடலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு லிப்ஸ் வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்மோக்கி ஐஸ் போகும்போது நூட் லிப்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ரெட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஐ ப்ரிஃபர் நூட் லிப்ஸ். ஸோ இதுதான் நான் க்ரியேட் பண்ண அந்த லுக். அண்ட் நான் இது வந்து கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் புது ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதை வச்சு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் இந்த லுக். ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த லுக். ஸோ உங்களுக்கு இந்த லுக் எப்படி நான் க்ரியேட் பண்ணேன் தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட் மீன்ஸ் a lot to me. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஸ் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு டெய்லி வேர் ஸ்மோக்கி ஐஸ்ன்றதுனால நம்ம ஃபுல் பிளாக் பேஸ் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த ஐலைனரில் மட்டும் ஒரு ஸ்மோக்டு லுக் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மேப்ளினோட டாட்டூ ஸ்டூடியோ ஸ்மோக்கி ஐ பென்சில் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இது 2 days முன்னாடி தான் வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. லைக் டீப் பிளாக், லைக் பிச் பிளாக் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு பிளாக். அண்ட் ஆல்சோ வந்து இது எப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகுது அண்ட் ஆல்சோ பிளெண்டும் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ரிட்ராக்டபிள் பேக்கேஜிங்கில் உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு ஷார்ப்னர் அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்மஜரோடு வந்துருக்கு. நீங்கள் ஸ்மஜ் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்மஜ் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து என்னோடய ஐலிட்ஸில் வந்து ஒரு லைன் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். என்னோட லேஷ் லைனை ஒட்டி நான் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்குது. ஸோ வந்து ஒரு லைன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஸோ இமீடியட்டாக இது செட் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஸ்மஜ் ப்ரஷ் வச்சு ஸ்மஜ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு லைட்டான ஒரு ஸ்மோக்டு லுக் கொடுக்கும். அண்ட் அட் தி சேம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு பிளாக்கான ஒரு பேஸும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு குட் ஐலைனர். நீங்கள் இது மட்டுமே அப்ளை பண்ணிட்டு போகலாம். இப்போ நான் வந்து ஒரு வேரபிள் ஸ்மோக்கி ஐஸ் க்ரியேட் பண்ண போகிறதுனால நான் வந்து இது ஒரு பேஸாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மேலே வந்து முடிச்சாச்சு. கீழேயும் அதே மாதிரி தான். கீழே வந்து லோவர் லேஷ் லைனில் வந்து நான் இன்னும் ஒரு மெலிசான ஒரு ஸ்மஜ் ப்ரஷ் வச்சு ஸ்மஜ் பண்ணிக்கிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மோக்டு ஐ லுக் கிடைக்குதா. நீங்கள் இது மட்டுமே அப்ளை பண்ணிட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கரீனா கபூர் வந்து இந்த மாதிரி ஐ லுக் தான் மோஸ்ட்டாக பண்ணுவாங்க. இங்கே ஒரு லைட் விங் மாதிரி போடுவாங்க. வேணும்னா போட்டுக்கலாம். இன்னர் கார்னரில் வந்து நான் நிறைய அப்ளை பண்ணலை. ஜஸ்ட் இந்த ப்ரஷில் இருக்கிறதே வச்சு லைட்டாக ஸ்மோக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பேஸ் ஓகேவா. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோட இந்த ஐ வந்து நல்லா ஓப்பன் அப்பாக நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ரௌன் ஐஷேடோ யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து க்ரீஸ் ஷேட் நம்ம யூஸ் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணுற பேலட் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா நைக்காவோட ஐஸ் ஆன் மீ 4-in-1 குவாட் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் வந்து நைட் அவுட். ஸோ இதில் வந்துட்டு ஒரு கோல்ட் ஷேட், இது வந்து மெட்டாலிக் ஷேட். அண்ட் இது வந்து ஒரு க்ரீஸ் வார்ம் பீச்சி ஷேட்.
அண்ட் இது வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் அண்ட் இது வந்து பிளாக் இருக்குது. இது 3 ஷேட் வந்து மேட் அண்ட் இது வந்துட்டு மெட்டாலிக் ஷேட். ஸோ இது வந்து பிக்மெண்டேஷன் வைஸ்லாம் எல்லாமே ஓகே. நான் இது வேறு ஷேட் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து மோஸ்ட்டாக நம்ம ரெகுலர் வேர்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து நீங்கள் நைட் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இதில் ஒரு ஷிம்மர் ஷேட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மெட்டாலிக் ஷேட் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு ஒரு பார்ட்டி லுக்கும் இதை வச்சு க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு இந்த ஷேட் எடுத்து என்னோட க்ரீஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் இது ஆக்சுவலி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரௌன் ஷேடை வந்து என்னோட ஐலிட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு என்னோட ஐலிட்ஸில் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் அந்த சேம் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஹார்ஷ் லைன்ஸ் வந்து தெரியக்கூடாது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளோட லோவர் லேஷ் லைன் நம்ம அந்த காஜல் அப்ளை பண்ணுவோம்ல, அதை செட் பண்ணுறதுக்கும் இதே ப்ரௌன் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் இதோடவே விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த பிளாக் வந்து இன்னும் டீப்பாக வரணுன்னா நீங்கள் வந்து இந்த பிளாக் ஐஷேடோவை வச்சு மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் எல்லா லுக்லேயும் இதை நான் பண்ணுவேன். ரொம்ப லைட்டாக தான் எடுத்துக்கிறேன் இந்த பிளாக்கை. சும்மா ஒரு வாட்டி இது மேலே லைட்டாக இப்படி செட் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐலாஷ் கர்ல் பண்ணி மஸ்காரா அப்ளை பண்ணிடலாம். மஸ்காராக்கு நான் வந்து மேக்கோட இன்னர் ஸ்ட்ரீம் டைமென்ஷன் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். என்னோட ஐலாஷ் கலர் வந்து வேகால. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த ஐ வந்து ரொம்ப எலிவேட்டடாக அண்ட் ஸ்மோக்ட் அவுட்டாக தெரியுது. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஐ லுக். நீங்கள் ரெகுலராக போடலாம். இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மேலே நம்ம ஒரு லேயர் ஆஃப் பிளாக் போட்டோம்ல, அது இல்லாமல் கூட வெறும் ப்ரௌன் வச்சு கூட போட்டுட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு இந்த காஜல் ரொம்ப பிடிச்சது. நான் டெஸ்ட் பண்ணேன். இந்த காஜல் வச்சு ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி இந்த காஜல். ஸோ யா, இன்னொரு ஐஸும் நான் வந்து முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன்.
And that's it guys, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. என் பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பை.